ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் தரப்புலேருந்து பஜாஜ் பல்சர் 220 எஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு செமி ஃபேரிங் உள்ள ஒரு வண்டின்னு இது நம்மளுக்கு சொல்ல முடியும். சூப்பராக இருக்குங்க லுக்கு. வந்த புதுசுலலாம் வேறு லெவலில் விட்டுட்டு இருந்தாங்க. அப்டேட்டுன்ற பேரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வருஷம் ஒரு அப்டேட்டு. அதை தான் இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பைக்ஸ் கார் ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பஜாஜ் பல்சர் 220 எஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வண்டின்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். 2005லேருந்து இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணி விட்டுட்ருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேலே இதோட சேல்ஸ் வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஜாஜ் பல்சர்னாவே ஒரு யூனிக்கான ஒரு நேம் இருக்குது. அது போக இது 220 எஃப்ன்றது ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு பைக்காகவே இருந்தது. அந்த வண்டியை பற்றி இந்த இயரில் என்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வண்டியோட லுக்குங்க, மிரட்டலான ஒரு லுக்கு எப்போவுமே இருக்கும். எந்த அப்டேட்டுமே இல்லை. வழக்கம் போல் வர்றது தான். ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செமி ஃபேரிங்கில் வந்துடும். ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்பு, சைடில் பார்த்திங்கன்னா எல்இடி 2 கண் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு எப்போவுமே நல்லாவே இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு ஹாலஜன் செட்டப் லைட் வந்து நம்மளுக்கு வந்துடும். அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிராஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து அந்த 220 எஃப்னு சொல்லிட்டு அந்த டேங்க் கீழே வர்றது பார்த்திங்கன்னா அது லுக்கு நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டாகவே தெரியுது. எங்கேருந்து பார்த்தாலுமே நல்லா க்ளீனாக தெரிகிற மாதிரி அதை பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அது போக பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. அது போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் கன்சோலாக மாற்றிட்டாங்க. ஆர்பிஎம் அந்த மீட்ரு போயிட்டு வர்றது தான் அழகு பல்சருக்கு. அதை தூக்கிட்டாங்கங்க ஃபைனலாக. அது எல்லாருக்குமே ரொம்ப க்ரைஸாகவே இருக்கும். அழகாக ஆர்பிஎம் மிஷின் இப்படி போய் இப்படி இறங்கும். நம்ம ரைஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அது வந்து மிஸ் ஆகுது இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதெல்லாம் இது வந்து ஒரு அப்டேட்டாக கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறது, இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சிட்டாங்க. 1,87,000 இதோட ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸுக்கு NS 200 கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா பைக்ஸ்லாம் வந்து விலை கம்மி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த பைக் வந்து விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க சின்ன அப்டேட் கொடுத்துட்டு. ஆனால் இது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு வண்டி, ஒரு லெகசி இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதனால் நிறைய பேர் இதை இன்னும் க்ரைஸாக வாங்கிட்டா தான் இருப்பாங்க. ப்ரீவியஸாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய புக்கிங் இருக்கிறதுனால, வாண்டட் இருக்கிறதுனால ரீலான்ச் பண்ணி இப்போ வந்து விற்றுட்ருக்காங்கன்னே சொல்லும்போது 220 மாடலில் வந்து 220ல் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த 2024 மாடலில் வந்து இதுதான் அப்டேட். வேறு மற்றபடி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. நம்ம ரெகுலராக பார்க்குற இதோட சிசி வந்து நம்மளுக்கு பார்த்தோம். இது சிசி வந்து 220 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் ட்வின் சிலிண்டர் BAS 6ல் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. DTS FI இன்ஜின் ஆயில் கூல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர். இதில் பவரை பொறுத்தவரையும் 20.4 PHP பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் 8,500 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது. இதில் டார்க்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 18.55 Nm ஆஃப் டார்க்கு அட் 7,000 RPMல வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் இருக்குது. கிக் ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடையாது. கிக் ஸ்டார்ட்டு எப்போயோ நம்மளுக்கு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. அதுபோக பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளச் டைப் வந்து பார்த்திங்கன்னா வித் மல்டிபிள் கிளச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இன்னும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக ஒரு 6 ஸ்பீட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் வண்டியை பொறுத்தவரையும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க. இதோட கம்ப்ரஸர் ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா 9.5:1ன்ற விதத்தில் கொடுத்துருக்காங்க. BS6 நாம்ஸ் 2.0ன்ற வேரியண்ட்டில் வந்துடுது. E20 பெட்ரோல்ஸ் வந்து நம்ம வந்து இனிமேல் போட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஃபுல்லாகவே அனலாகில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எந்த விதமான ஒரு ஃபுல்லாகவே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு அனலாக்குமே நம்மளுக்கு இல்லை. ஸ்பீடாமீட்டர் டிஜிட்டல், டாக்காமீட்டர் டிஜிட்டல், ட்ரிப்பாமீட்டர் டிஜிட்டல், ஓடாமீட்டர் டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ப்ளூடூத் வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணிக்கிட முடியும். நேவிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட முடியும். அதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஆகிய நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் கொடுத்து நிறைய வண்டிகளில் கொடுக்குறாங்க. அது எந்த கஸ்டமரும் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா நம்ம சிட்டிஸில் வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காதுன்னே சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து தேவையில்லாத
ஒரு அப்டேட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பைக்ஸில். ஆனால் நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கம்பல்சரி. அதை வந்து கொடுக்காம விடுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராகவே இருக்கும். ஏதோ ஒரு சிலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது நான் கண்கூடாவே பார்க்குறேன். பாடியோட கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் செட்டப்லாம் நம்மளுக்கு வந்துடும், ரெகுலராக கொடுக்குறது தான். கிளாக் வந்து தர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுக்கல, அதிலே டிஜிட்டலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட முடியும். அந்த ஆப்ஷன்ஸுமே ரெகுலராக நம்மளுக்கு வர்றது தான். இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 km/லிட்டர் வந்து இதோட மைலேஜ் வந்து பல்சரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா தரும். அதனால் மைலேஜ் வந்து இவங்க ப்ராமிஸ் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். பாடி டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஓவரால் வித்து 750 mm வருது. லென்த்தை பொறுத்தவரைக்கும் 2035 mm நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டை பொறுத்தவரைக்கும் 1165 mm வருது. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் 15 லிட்டர்ஸு. நல்ல ஒரு லார்ஜரான மெட்டல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா டேங்க்ஸ் வந்து இன்னமும் பிளாஸ்டிக்காக கொடுக்குறாங்க பர்ஃபார்மன்ஸ் பைக்கில். ஆனால் இவங்க வந்து மெட்டல் வந்து இன்னுமே கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட வீல் பேஸை பொறுத்தவரை 1350 mm வந்துடுது. வண்டியோட ஓவரால் வெயிட் 160 kg வெயிட், நல்ல ஹெவியான ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ரீவியஸாக எப்படி வெயிட் இருந்தோ அதே வெயிட்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் ப்ளஸ் எல்இடி செட்டப்ஸில் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரொஜெக்டர் லேம்போடு நம்மளுக்கு கிடைக்கும். சிக்னல் லேம்ப் பார்த்திங்கன்னா இன்னுமே பல்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட் பண்ணி எல்இடியில் கொடுக்கலாம். அதெல்லாம் அவங்க சிந்திக்காமல் தேவையில்லாமல் வேறு எதாவது சிந்திச்சு வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்டேட்டுன்ற பேரில். அதே போல் பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லோ ஃபியூல் இண்டிகேஷன், லோ ஆயில் இண்டிகேஷன் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். வண்டியோட ஃப்ரண்ட் வந்து பிரேக்கிங் டைமென்ஷன் பார்த்தோம்னா 280 mm கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 mm கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிஸ்க்கு நல்ல கிரிப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க. அது ஓகேவாக இருக்கும். ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. டியூப்லெஸ் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் செயினில் ரன் ஆகுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஸ்பாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5-way அட்ஜஸ்டபிள் நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ரெண்டு பக்கத்துலேயும் வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். மோனோஷாக் மாதிரி இருக்காது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் டிஸ்க் பிரேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் செட்டப்ஸில் வந்துடும். வண்டியோட டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90/90 17 inches வீலோட வருது ஃப்ரண்ட் செக்ஷன். ரியர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 120/80 17 inches வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்பெக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸும் நம்ம பார்த்தாச்சு. வண்டியோட கலர் என்னென்ன கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போவுமே வர்ற மாதிரி தான் 3 கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெட்டு, கிரே, ப்ளூன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்து தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.